ஓகே. அப்படி லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா இது ஒரு காமன் பாத்ரூமாக வந்துருக்கும். காமன் டாய்லெட்டாக இருக்குது. தண்ணி ஓப்பன் பண்ணி கேட்டுங்க. வாங்க வாங்க. இதோட சைஸ் என்னன்னு சொல்லுங்கள். சைஸ் என்னன்னு சொல்லுங்கள். சைஸ் வந்து 8x12 அங்கே இல்லைங்க, அங்கேன்னு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள். இதோட சைஸ் வந்துட்டு இது 8x12. ஓகே வாங்க, சூப்பர். இது வந்து அப்படியே மேலே வந்தீங்கன்னா கேட்டுங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது இல்லையா? இந்த ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே மேலே ஓப்பன் ட்ரெஸ்ல மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு செட் பேக் கொடுத்துருக்கோம். படி கடியில் வந்துட்டு இன்வெர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வேணால் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். இதுக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரு. இது ஹால். ஹால் பார்த்தீங்கன்னா இது 16x12 சைஸ். இங்கே டிவி ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேயே வந்துட்டு பூஜை ரூம் பண்ணியிருக்கோம். சரிங்க இல்லைங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹால் வந்து ஓப்பன் கிச்சனு. கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x7. இது 12x7 கிச்சன் சைஸு. அதுக்கு அதே போனீங்கன்னா லெஃப்டில் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். தான் எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து டபுள் டோராக கேஸடு டபுள் டோராக கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வந்து லேப் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு கபோர்டு கொடுத்துருக்கோம். லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கமாக நீங்கள் ஆரோ ஃபிட் பண்ணிவிட்டு சுவிட்சஸ் மிக்ஸி கிரைண்டர் போடலாம். இங்கேயும் பாயிண்ட் வச்சுருக்கோம், அங்கேயே வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் இந்த கபோர்டெலாம் கொடுத்துருக்கோம். எக்ஸஸாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த இடத்துல அப்படியே வந்து வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட். இதுக்குள்ள வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இருங்க, பெட்ரூம் சைஸ் பார்த்தோம். இது வந்துட்டு 10x9 பெட். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10x9 சைஸு. இதில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x7. இது டபுள் டோராக கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டோர் இருக்கு. இது இப்போ அந்த பக்கம் அவுட் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் இதில் போயிட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே வாஷ் மிஷினு, வெஸ்டர்ன் கிளாஸுக்கு இது எல்லாமே நம்ம இன்க்ளூடாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். டவுன் கண்டிஷன்லேயே பெட்ரூமுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கபோர்டு. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பீரோ சைஸ் ஒரு கபோர்டு பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி பீரோஸ் வச்சுக்கலாம். இது மேலே எல்லாமே நமக்கு ஓப்பன் கபோர்டு வந்துடும். இங்கே ட்ரெஸ்ஸிங் கபோர்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் காம்பினேஷனில். ஓகே ஓகே. வலிக்குங்க. இது வந்து 2 கிலோமீட்டர் நகர் வந்துட்டு இது பெட்ரூமு. இந்த ஹால் வந்து காமனாக இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 way டோர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது. இப்போ போயிட்டு இந்த பக்கம் பெட்ரூம் வந்தீங்கன்னா இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த பக்கம் லெஃப்ட் வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10x14.
காட்டுங்க. டபுள் டோர் வந்துடும். இதெல்லாம் டிமாண்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்எஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூடாக பண்ணி கொடுத்துருக்கோம் தான். ஸ்டெப்ஸுக்கான எஸ்எஸ் எல்லாமே இன்க்ளூடாக பண்ணி கொடுத்துட்றோம். டைப்ஸ் நாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இது 12க்கு 14 இந்த ஹாலுடைய சைஸ். இங்க வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். இது ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். இதுலயே வந்து ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் கிச்சன். சைஸ் சொல்லுங்க. இதுவே ஓப்பன் கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 இதுலேயே கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவ்வளோ சிங்கிள் பெட்ரூம் தான். இது சிங்கிள் பெட்ரூமு. இது வந்து சிங்கிள் பெட்ரூமு. இது வந்து 10க்கு 10 இந்த ரூமோட சைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே இன்வெர்டருக்கான லைன் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் லைன் வந்துடும். அது தேவையான மெட்டீரியல் மேலே பக்கம் சொல்லிட்டு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். கபோர்டு ஆல்ரெடி வர மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் கபோர்டு கொடுத்துருக்கோம். இதுலேயே பார்த்தா இது வந்து அட்டாச் பண்ணிட்டு இது அட்டாச் பண்ணிட்டு இங்கேருந்து தான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இங்கேயே வச்சுருக்கோம். இது வந்து வாஷ் பேஷனு. இதை வந்துட்டு நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதுக்காக வாஷிங் மிஷின் வச்சுக்கணும் சொல்லிட்டு அடிஷனல் பாயிண்ட் கொண்டு கொடுத்துருக்கோம். இதை இங்கே கிளாஸுக்கு வச்சுருக்கோம். ஹீட்டருக்கான தேவையான ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். சுவிச்சஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கேவே இருக்கும் உங்களுக்கு. இது ஃபோல்ட் பண்ணுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுடைய சைஸ் வந்து 10க்கு 12. இதுவுமே வந்து ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்கோம். சைஸ் ஓப்பன் கிச்சன் ஃபுல்லாக இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 9. இது ஓப்பன் கிச்சன் வந்துடும். இந்த கிச்சன்லேயே வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். அடிஷனலாக என்ன இதில் பெருசாக பூஜை ரூம் கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபைபர் கொடுத்துருக்கோம். செட்டிங்ஸ் பூஜை ரூம் தேவைன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். இது வந்து காம்பவுண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ் போட்டு இன்வெர்டர் மேலே வச்சுக்கலாம். இன்வெர்டர் கொடுத்துட்டு காம்பவுண்டாக வந்துட்டு டாய்லெட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதுலேயே இந்தியன் கிளாஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். இது இந்தியன் கிளாஸ் கிட்ட ஹீட்டருக்கான ஷவர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் தேவையான சுவிட்ச் பாயிண்ட் இருக்கவே இருக்கு. இதுதான் பெட்ரூம். சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கான கபோர்ட் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ் கபோர்ட் கொடுத்துருக்கோம். மேலே ஒரு லாக் கொடுத்துருக்கோம். இதில் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட எதுவே சேர்த்த ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி. நீங்கள் ஃப்ரீடமாக வந்து வெளில போகலாம், வரலாம், பார்க்கலாம். அது மீட்டர் ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ ரோடு சைடு 2 சைடுமே பர்மிஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பக்கமும் பார்க்கலாம். இது ஃபுல்லாக பால்கனி தான். எல்லாமே நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வந்துட்டு இந்த மாதிரி மடைக்கு கொடுப்பாங்க. நம்ம நியூ பேஷனை வந்துட்டு ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம்.
ஓப்பன் டெரஸாக வந்துருக்கு. இங்கே வந்து லிஸ்டட் பேக்காக வந்துட்டு ஒரு ஸ்லாப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஈவினிங் டைமில் பாட்டு இருந்தால் உட்காரலாம், ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. வியூ பாயிண்ட் காட்டுங்க. இது ஃபுல்லாக ஃபேஸிங் ஓப்பன் டெரஸ் தான். இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்துடும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் பெட்ரூமில் ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கான காம்பவுண்ட் டாய்லெட் இது உள்ள போகலாம். இதுவுமே வந்து ஃப்ரீடமாக ஃபுல் டைல்ஸில் ஒயிட்டில் கொடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் இது வந்துட்டு 10க்கு 12 இந்த சைஸு. இதுலேயே கிச்சனு ஓப்பன் கிச்சன் இது ஹால் தான். சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்லாப் தேவையான ஸ்லாப் வந்து மேலே லாக்டர் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே இன்வெர்ட் பாயிண்ட் மேலே பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சிங்கிள் பெட்ரூம் தான். இது சிங்கிள் பெட்ரூம். இது 10க்கு 10 ரூம் சைஸ். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்கு பேசேஜ் ஓப்பன் டெரஸ் இது. ஓகே, இது அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ரூமுடைய ஓப்பன் டெரஸ் வந்துடும். ஃப்ரீயாக காற்றோட்டம் நல்லாயிருக்கும். பேசேஜ் நல்லாயிருக்கும். கட்லா